வணக்கம். நான் உங்கள் ரெஜி மதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நான் ரீட் பண்ண 2 புத்தகங்களோட ரிவ்யூ. இந்த 2 புத்தகங்களும் என் மனதை தொட்ட காரணத்தால் இது இன்னும் நிறைய பேர் படிக்கணும், வாசித்து அவங்களும் பயன்பெறணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கிறேன். புக்ஸ் ரீடிங் அப்படிங்கிறது எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரணத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைய கூட புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களால் டெய்லியும் புக் ரீட் பண்ண முடியலைன்னா கூட மாதத்திற்கு ஒரு புக் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணி கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக ஒரு புத்தகத்தை நீங்கள் ரீட் பண்ணும்போது நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களை பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் சரி, கண்டிப்பாக முன்னேலேருந்து மாறுபடும். அதை நீங்களே உணர்வுபூர்வமாக உணரலாம். வாங்க நம்மளோட முதலாவது புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு புக்கு இந்திய புரட்சி இன்றைய பரிமாணங்கள். ராஜா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அவர்களோட உரையை புத்தக வடிவமாக மாற்றியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இணையவழி சந்திப்புகளை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த இணையவழி சந்திப்புகளில் 2 மைல்கல் தருணங்கள் அப்படின்னு 2 உரைகளை குறிப்பிடலாம். ஒன்று, மெய்நிகர் சந்திப்போட 100வது கூட்டத்தில் ராஜா அவர்கள் பேசினது. இன்னொன்று, மெய்நிகர் சந்திப்பு கூட்டத்தோட 150வது கூட்டத்தில் அவர் பேசினது. இந்த 2 உரைகளையும் தொகுத்து தான் அது புத்தக வடிவமாக மாற்றியிருக்காங்க. இதில் முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய சூழலை மையமாக வச்சு அவரோட உரை அமைந்திருந்தது. அதில் எல்லா இடதுசாரிகளும் ஒன்றிணைவதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார். அவரோட 150வது கூட்டத்தில் மார்க்ஸை முழுமையாக்குனதில் எங்கெல்ஸோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார். மார்க்ஸும் எங்கெல்ஸும் எவ்வளோ ஒரு நல்ல நட்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதுல தொடங்கி மார்க்சியத்தை எங்கெல்ஸ் எடுத்து சென்ற விதத்தையும், அதற்கு பிறகு லெனின் அதை விரிவுபடுத்தினதையும், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்சியம் எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவரோட உரை பேசுது. இந்த 2 உரைகளுமே இன்னைக்கு அரசியல் தேவை என்ன அப்படிங்கிறத அடிநாதமாக கொண்டிருக்கிறது. ராஜா பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும். அவரோட அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அனுபவம். அவர் அரசியல் மட்டுமல்ல, அவரோட வாசிப்பு அனுபவங்களையும் சேர்த்து இந்த நூலில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அந்த பறந்து விரிந்த வாசிப்பு திறன் எப்படி அவரோட அரசியல் களத்தோட பிணைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை ரீட் பண்ணும்போது நமக்கு உணர முடியுது. மிகப்பெரிய அறிஞர்களோட ஆழமையான சிந்தனைகளை மக்களோட மொழியில் இவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் இந்த புக்கோட ஹைலைட். மார்க்ஸ், லெனின் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்களாம் மிகப்பெரிய கருத்துக்களை கொண்ட தலைவர்கள். அவர்களை பற்றின தனித்தனி புத்தகங்கள் நிறைய இருந்தாலும் இந்த இந்திய புரட்சி அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற நடையில் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த புக்கோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த புக்கோட ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். என்னோட நான் ரீட் பண்ணுற புக்ஸு ரொம்ப நிறைய விலை கொடுத்து நான் வாங்குகிற புக்ஸாக இருக்காது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். மேக்ஸிமம் 100 ருபீஸ்க்கு கீழே இருக்கிற புக்ஸ் தான் நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த புக்கோட விலை வெறும் 50 ரூபா. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி ரீட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த புக்கு என்னென்னு பார்க்கலாம். பட்டக்காடு. பேரை கேட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தில் பணியாற்றிட்டு இருக்கிற அமல்ராஜ் பிரான்சிஸ் அப்படிங்கிறவரோட முதல் நாவல். அந்த முதல் நாவல் பேர் தான் பட்டக்காடு. இது ஈழப்போரோட இறுதி காலகட்ட அனுபவங்களை மையமாக வச்சு அவர் தினக்குரல் அப்படிங்கிற பத்திரிகையில் எழுதிய தொடர் தான் ஒரு நாவலாக உருவாயிருக்கு. வன்னிக்கு வெளியே இருந்து போரை எதிர்கொண்ட தமிழர்களின் கதையாக இந்த நூல் விரிகிறது. அதாவது வன்னியில் நடக்கிற சாவுகளை கண்டு பயந்து வாழ்ந்தவங்களோட கதை தான் இந்த பட்டக்காடு. இந்த நாவலை வாசிக்க தொடங்கும் போது முதல்ல நமக்கு ஆச்சரியமூட்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமல்ராஜ் பிரான்சிஸ் கையாண்டிருக்கிற மொழி.
தீவிரமான பிரச்சனைகளை பேசுறதுக்கு அடர்த்தியான மொழியை எடுத்துக்கிடாம ரொம்ப இலகுவான மொழியை கையாண்டிருப்பது ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லார் மனசுலேயுமே வரும். ஈழ படைப்பாளிகளோட கவித்துவமான மொழியும் தருணங்களையும் கூட இந்த நாவலில் ரொம்ப அழகாக குறிப்பிடலை. ஆனால் இந்த மொழி தான் பட்டக்காடு நாவலோட தனித்துவத்துக்கு காரணம். 500 பக்க நாவல் முழுமையும் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கதாபாத்திரத்தோட பேர் மதன்குமார். அவனோட அனுபவங்களையும் அவனோட மன வெளிப்பாடையும் சொல்கிறதா தான் அந்த நாவல் அமைந்திருக்குது. நாவலோட மொழி அப்படிங்கிறது அந்த கதாபாத்திரத்தோட மொழியாகவும் இருக்கு. அந்த கதாபாத்திரம் அவனோட சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப அழகான ஒரு நடையாக இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. மீனவ சமூகத்தை சேர்ந்த இந்த மதன்குமார் கடல் அனுபவங்களையும் சாகசங்களையும், அங்கே அவர் என்னென்ன கஷ்டங்களை பார்த்தாரு, கடல் எல்லை பிரச்சனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதோட அத்தியாயங்கள் எங்கெங்கே விரியுது, கடல் அனுபவங்கள் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நாவலில் ஏராளம் ஏராளம். கடல் தொழிலையும் உயிர் பயம் நிரம்பி தான் இருக்குது அப்படிங்கிறத இவரோட எழுத்துக்களில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அங்கே இருக்கிற கட்டுப்பாடுகளும் அந்த உயிர் பயம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையும் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த தருணத்தில் ஒரு மனுஷனோட மனம் எவ்வளோ பதற்றத்துக்கு உள்ளாயிருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே தீவிரத்தன்மையை எட்டும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாமே தன்னோட நிலையிலிருந்து நிலைத்து விடாமல் ஒரு கிண்டலும் கேலியும் சேர்ந்தே உருவாக்கியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமா சொந்த ஊர்லேருந்து இடம்பெயர்ந்து எதிர்கொள்ளும் நெருக்கடிகளால் நாவலோட கணம் கூடிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு பக்கங்கள் திருப்பும் போதும் நம்மளோட இதயமும் கனத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதற்றம் இருக்கும். கண்டிப்பாக அந்த புக் இனிமேல் நாவலோட மொழி என்னவா இருக்க போகுது, மீண்டும் அந்த இதுக்கப்புறமும் கிண்டல் கேலியில் இந்த நாவல் பயணிக்குமா, அப்படி போக முடியாதுன்னா அது நாவலோட மொழியில் ஏற்படுற மாற்றம் மட்டுமல்ல, அந்த கதாபாத்திரத்தோட சுபாவத்திலையும் ஏற்படுற மாற்றம் தான் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ரொம்ப கோரமான அனுபவங்களுக்கு பிறகும் அந்த மதன் அப்படிங்கிற கதாபாத்திரம் அவருடைய சுபாவத்தை தக்க வைத்து கொள்ள முடியுது அப்படின்னா அது வாசகர்களுக்கான ஒரு சின்ன ஆசுவாசம்தான். நாவலில் இன்னும் 2 அம்சங்கள் முக்கியமாக படுது. அது என்ன அப்படின்னா, ஒரு நபர், அவரோட குடும்பம், அவரோட நண்பர்கள் என சிறிய வட்டத்தை மட்டும்தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த சிறிய வட்டத்து மூலமாக ஒரு பெரிய சமூக அவலத்தோட சித்திரவதையையும் அந்த சித்திரத்தையும் இந்த பட்டக்காடு நமக்கு தருது. அடுத்தது, நாவலில் நிகழ்கிற பல முக்கியமான சம்பவங்களும் கதாபாத்திரங்களின் நேரடி அனுபவங்களாக இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அனுபவங்களை விலகி இருந்து பார்க்குற வாய்ப்பு கதாபாத்திரங்களுக்கு உருவாகுது. அது அந்த அனுபவங்களை விமர்சனபூர்வமாக அணுகிற சாத்தியத்தையும் உருவாக்கி கொடுக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, போரையும் இயக்க செயல்பாடுகளையும் அறிந்த ஒருவர் அவற்றை அறிந்திராத ஒரு நகரத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே கண்டிப்பாக முரண்பாடு வரும். அதன் வழியாக அவர் விமர்சனபூர்வமான ஒரு உரையாடல்களை கதாபாத்திரங்களால் சாத்தியப்படுத்த முடியுது. இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா இந்த நாவல் போருக்கு எதிரானது. சிங்கள இராணுவத்தை விமர்சிப்பதற்கு நிகராக இயக்கங்களையும் விமர்சிக்குது. இயக்க செயல்பாடுகளால் பொதுமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள், இயக்கத்தவர்களிடம் செயல்படும் அதிகாரம், போராட்டத்தில் இருக்கும் போதாமை என விமர்சிக்கிற அந்த குரல் நமக்குள்ளேருந்தும் ஒழிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளேயும் வருது. மொத்தத்தில் கடல் மீன்களை கொண்டு போய் தொட்டியில் விடும் படிமத்தில் பட்டக்காடு நாவலோட ஆதார சாரத்தை அடக்க தோணுது. சொந்த ஊர்லேருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்கள்லையும் அரசு கட்டுப்பாட்ட பகுதிகள்லையும் வாழ்கிற சூழலில் இந்த நாவலை விட இன்னொருத்தரால் அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொட்டிகள்லேருந்து தப்பிக்கிற கொஞ்ச நஞ்ச உருக்குலைந்த மீன்கள் மீண்டும் கடலுக்கு திரும்பும்போது அங்கே பழைய கடல் இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் பெருந்துயரம்னு அவர் முடிக்கிற அந்த இடத்துல வாசிக்கிற ஒவ்வொருத்தர்களோட கண்ணில் இருந்தும் ஒரு துளி கண்ணீராவது வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
பட்டக்காடு அப்படிங்கிற ஒரு சின்ன பேருக்குள்ள ஒரு பெரிய உணர்வுகளையும் உணர்வு போராட்டத்தையும் அடக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 புத்தகங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். சியர்ஸ்.